ஸ்வீட் கார்ன் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு வந்து நான் உரித்து எடுத்து வச்சுருக்கேங்க. இதில் வந்து இப்போ நம்ம கொஞ்சம் வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த ஸ்வீட் கார்ன் எல்லாம் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமாக யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைக்கிறப்ப ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் வந்து கொரகொரப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ வாணலியில் 2 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்திருக்கேன். இதில் வந்து பொடியாக கட் பண்ண இஞ்சி, பொடியாக கட் பண்ண பூண்டு போட்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு வணக்கிக்கலாம். அதுக்கப்புறமாக பீன்ஸு, கேரட்டு கொஞ்சமாக நான் சேர்த்திருக்கேன். ரொம்ப பொடியாக சேர்த்தணுங்க. பீன்ஸ், கேரட்டு கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க. காய்கறிகள் அதிகமாக இதுக்கு சேர்த்தக்கூடாது. இப்போ இந்த பீன்ஸ், கேரட்டு வந்து ஒரு 2 நிமிஷம் வணங்கினா போதும். ரொம்ப வதக்க வேண்டியதில்லை. இது வணக்கின உடனேவே நம்ம உரிச்சு வச்சிருக்கக்கூடிய அந்த ஸ்வீட் கார்ன் இருக்கு இல்லைங்களா, அதையும் இதில் சேர்த்து அப்படியே வந்து வணக்கிக்கலாம். இப்போது ஒரு 3, 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து அப்படியே வேக விட்டுருங்க. இது வந்து ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும், சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போ இந்த அளவுக்கு வெந்த உடனேவே நம்ம மிக்ஸி ஜாரில் வந்து ஸ்வீட் கார்ன் கொஞ்சம் அரைச்சி வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதை வந்து இதில் சேர்த்திருங்க. இப்போ பச்சை வாசம் போகிற அளவுக்கு வந்து அது நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறமாக இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். அது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலக்கிட்டு இதிலையே வந்து அப்படியே கொதிக்க வைக்கலாம். இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவெல்லாம் சேர்ந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறமாக இப்போ நமக்கு கொஞ்சம் மிளகாத்தூள், அதாவது பெப்பர் பொடின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, குருமிளகு பொடி, அது கொஞ்சமாக தூவிட்டு வெங்காயத்தாள் இருந்தால் போட்டுக்கோங்க. நான் வெங்காயத்தாள் இல்லைன்னு சொல்லிட்டு கொத்தமல்லி தலைகள் வந்து சேர்த்திருக்கேன். அவ்வளோதான், நம்மளுக்கு வந்து ஸ்வீட் கார்ன் சூப் வந்து ரெடி ஆகிருச்சு. தேவையான அளவுக்கு உப்பும் வந்து சேர்த்திக்கோங்க. சூப்பராக இருக்கும். இந்த கிளைமேட்டுக்கு சாப்பிட சாப்பிட இன்னும் சாப்பிடணுன்னு இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.